1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் விடுதலை பெற்று வண்ணமாய் விடிந்தது இந்திய தேசம். ஆனால் சுதந்திரத்திற்காக தங்கள் சுகங்களை இருளாக்கிய முஸ்லிம்களின் வாழ்வு மட்டும் இருளாகவே தொடர்ந்தது. பூத்து குலுங்கும் சுதந்திர பூங்காவில் புதைக்கப்பட்டது வேர்களின் முகவரி. வெள்ளையை விரட்டியடித்த வீர சமூகத்தின் வரலாறு கருப்பாக்கப்பட்டது. இரத்தத்தாலும் சதைகளாலும் தியாகத்தை பதிவு செய்த முஸ்லிம்களின் சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் குடிக்கப்பட்டது. பாகல்பூர், பீவண்டி, மீரட், சூரத், கான்பூர், வாரணாசி, ஹூப்ளி, அகமதாபாத் என தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டனர். முஸ்லிம்களை கூண்டோடு அழிக்கும் கொலை நோக்கோடு களமிறங்கிய இந்துத்துவ வெறியின் உச்சகட்டமாக 1992 டிசம்பர் 6 வரலாற்று சிறப்புமிகு பாபர் மஸ்ஜித் இடித்து தகர்த்தெறியப்பட்டது. வட மாநிலங்களில் கோலோச்சிய இந்துத்துவ பாசிசம் மெல்ல மெல்ல தமிழ் மண்ணையும் குதறத் தொடங்கியது. மண்டைக்காடு, தென்காசி, புளியங்குடி, நாகூர், முத்துப்பேட்டை, கீழக்கரை, காயல்பட்டணம் என பட்டி தொட்டியெங்கும் இரத்த வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இத்தகைய இந்துத்துவ பாசிசத்தின் கோரப்பிடி ஒரு புறமும், தடா போன்ற கொடும் சட்டங்களின் மூலம் பாய்ந்த அரச பயங்கரவாதம் மறுபுறமும் என முஸ்லிம்களின் வாழ்வியலே கேள்விக்குறியானது. அந்த இருண்ட சூழலில்தான் வெளிச்சமாய் பாய்ந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். 1995 ஆகஸ்ட் 1 தமுமுக துவங்கப்பட்டது. தமிழக முஸ்லிம்களின் மறுமலர்ச்சிக்கு அன்றுதான் தேதி கிழிக்கப்பட்டது. அழுகின்ற குழந்தை தாயை கண்டதும் கண்ணீர் நிறுத்தி ஓடோடி வந்து அணைத்துக் கொள்வதைப் போல முஸ்லிம் சமுதாயம் தமுமுகவை அரவணைத்து அங்கீகரித்தது. வன்முறையற்ற ஜனநாயக பாதையில் தீர்வுகளை வென்றெடுப்பது என்ற இலக்குடன் தமுமுக சிறகடிக்க தொடங்கியது. சோதனைகள் சூழ்ந்த இருளில்தான் அதன் பயணமும் துவங்கியது. 1995 ஆகஸ்ட் 1 என்று துவங்கப்பட்ட தமுமுக அடுத்த 25வது நாளிலேயே போராட்டக் களம் கண்டது. நாகூரில் நடந்திட்ட வகுப்பு கலவரத்திற்கு நீதி கேட்டும், தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்ய கோரியும் 1995 ஆகஸ்ட் 25 சென்னையில் தலைமைச் செயலகத்தை நோக்கி தமுமுக மாபெரும் ஊர்வலத்தை நடத்தியது. ஆயிரத்தி 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போதும் 1995 வரை தமிழகத்தில் அதற்கெதிராக பெரிய அளவில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் தமுமுக அதை கையில் எடுத்தது. இடிக்கப்பட்ட பாபர் மஸ்ஜிதை அதே இடத்தில் மீண்டும் கட்டித்தர கோரி ஒவ்வொரு டிசம்பர் 6 ஒவ்வொரு விதமான அறப்போராட்டங்களை தமுமுக கட்டமைத்தது. 1995 டிசம்பர் 6 தமிழகம் தழுவிய கடையடைப்பு நடைபெற்றது. 1996 டிசம்பர் 6 கவர்னர் மாளிகை முன்பாக தமுமுக தடையை மீறி முற்றுகை போராட்டம் நடத்தியது. 1997 டிசம்பர் 6 சென்னையில் பிரமாண்ட பேரணியை நடத்த தமுமுக திட்டமிட்டது. எனினும் அப்பேரணி தமிழக அரசால் தடை செய்யப்பட்டது. தடையை உடைத்து 30,000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் கைதானார்கள். கொட்டும் மழையில் நடைபெற்ற இச்சம்பவம் தமுமுகவின் வரலாற்றிலும் தமிழக முஸ்லிம்களின் நெடிய வரலாற்றிலும் உணர்ச்சிகரமான மறக்க இயலாத ஒன்றாகும். 1998 டிசம்பர் 6 மதுரையில் தமுமுக மாநாடு மற்றும் பேரணி நடத்த திட்டமிட்டது. அதையும் அரசு தடை செய்தது. அத்தோடு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் பேரில் தமிழகம் முழுவதும் கைது செய்தது. இந்த அநீதியை கண்டித்து தமிழக முதல்வரின் இல்லத்தின் முன்பு பயங்கரமான பாதுகாப்பு வளையங்களையெல்லாம் மீறி முற்றுகை நடத்தி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கைதானார்கள்.
1999 டிசம்பர் 6 அரசின் அடக்குமுறைகள் இல்லாமல் முதன்முறையாக தமுமுக போராட்ட களம் கண்டது. சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை, மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரளுடன் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. 2000ஆவது ஆண்டு டிசம்பர் 6 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 6 தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை தமுமுக நடத்தியது. 2002 டிசம்பர் 6 பெருநாள் தினத்தில் வந்ததால் அன்றைய தினம் போராட்டங்களை நடத்தாமல் பாபர் மஸ்ஜித் விளக்கு நிதி வசூலிக்கப்பட்டது. தமிழகமெங்கும் தமுமுக கிளைகள் மூலமாக வசூல் செய்யப்பட்ட ரூபாய் 7.43 லட்சம் நிதியை அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய பிரதிநிதி சகோதரர் கமால் பரூக்கியிடம் தமுமுக வழங்கியது. 2003 டிசம்பர் 6 மாவட்ட தலைநகரங்களில் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் கோவை, நாகர்கோவில், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் தடையை மீறி எழுச்சியோடு போராட்டத்தை நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்ட வரலாற்றின் முகவரியாக விளங்கும் தமுமுக மக்களை காக்கும் உதவிகளிலும் தனி முத்திரை பதித்தது. 1997 ஜனவரி இறுதியில் ஷஹீத் பழனிபாபா அவர்கள் கொல்லப்பட்ட போது நடைபெற்ற வகுப்பு கலவரங்களில் 6 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுக்காக லட்சக்கணக்கான ரூபாயை வசூல் செய்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. 1997 நவம்பர் இறுதியில் கோவையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற வரலாறு காணாத வகுப்பு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக தமுமுக முழுவீச்சில் களப்பணியாற்றியது. டிசம்பர் 3 தமுமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளின் குழு கோவைக்கு பயணம் செய்து கலவர பூமியில் அமைதி திரும்ப அரசு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றியது. கலவரத்தில் 19 உயிர்களையும் கோடிக்கணக்கான ரூபாய் உடைமைகளையும் இழந்து பெரும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்திட தமுமுக கோவை நிவாரண நிதியை ஏற்படுத்தியது. 1998 பிப்ரவரி 14 நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்நிதியிலிருந்து உதவிகள் வழங்கப்பட்டன. கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவும் இந்த நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. 2.5 கோடி ரூபாய் நிவாரண உதவிகளை வசூலித்து வழங்கியதன் மூலம் எரிந்த புண்ணில் ஆறுதல் மருந்து தடவியது தமுமுக. 1999 ஒரிசாவில் புயல் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழகம் முழுக்க துணிமணிகள், உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் சேகரிக்கப்பட்டு அவை ஒரிசாவுக்கு தமுமுக சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. 2001 வரலாறு காணாத பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநில மக்களுக்காக ரூபாய் 18 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை மக்களிடமிருந்து பெற்று தமிழக அரசின் குஜராத் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் அளித்ததுடன் தமுமுக சார்பாக ஒரு குழு நேரடியாக குஜராத் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தது. 2002 குஜராத்தில் மூண்ட பெரும் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வசூல் செய்து குஜராத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அஞ்சுமனே இம்தாதுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பின் மூலமாக வழங்கப்பட்டது. நீண்டு செல்லும் தமுமுகவின் உதவி கரத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. தலைமுறைக்காக தொலைநோக்கோடு சிந்திப்பவர்கள்தான் உண்மையான சமுதாயவாதிகள் என்பதை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தனி இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி 1995 அக்டோபர் 29 அன்று சென்னையில் தமுமுக தனது முதல் மாநாட்டை நடத்தியது. அத்தோடு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மஸ்ஜித் மீட்பு கோரிக்கையுடன் போராட்டங்களை நடத்திய தமுமுக அதில் இடஒதுக்கீடு கோரிக்கையும் இணைத்தே போராடியது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஓர் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையிலும் முஸ்லிம்களின் ஒன்றுபட்ட சக்தியை வெளிக்காட்டும் வகையிலும் 1999 ஜூலை 4 சென்னை மெரினா சீரணி அரங்கில் தமுமுக முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தியது. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் முஸ்லிம்களின் தனி இடஒதுக்கீடு கோரிக்கை அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. அத்தோடு தமுமுகவும் தமிழக அரசியல் அரங்கில் தவிர்க்க முடியாததொரு சக்தியாக பரிணமித்தது.
2000வது ஆண்டு ஜூலை 30 அன்று வடசென்னை மாவட்ட தமுமுக சார்பில் சமூக நீதி மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு அரங்குகளிலும் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமுமுக களப்பணியாற்றி வருகிறது. மேடைகளிலும் பிரச்சாரங்களிலும் மட்டுமே பேசப்பட்டு வந்த முஸ்லிம்களின் தனி இடஒதுக்கீடு கோரிக்கையை சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சட்டமன்றத்தில் பேச வைத்தது தமுமுக. இதன் விளைவாக இடஒதுக்கீடு அளிப்பதன் ஆயத்தப் பணியாக சமூக ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார். விடுதலை யுத்தம் எங்கள் கடந்த காலம், இடஒதுக்கீடு எங்கள் எதிர்காலம், அதற்கான களமே நிகழ்காலம் என்ற போர்க்குரலோடு 2004 மார்ச் 21 அன்று தஞ்சையை திணறடித்தது தமுமுக. லட்சோப லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வு தமுமுக வரலாற்றில் ஓர் மைல்கல்லாகும். அடுத்த தீர்மானத்தை உள்ளாட்சி அமைப்புகள் தொடங்கி நாடாளுமன்ற வரை முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிய வருமாறு வீரிய நடையோடும் கூரிய பார்வையோடும் அணிதிரண்ட லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு கோரிக்கைக்கு அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றுத் தந்தனர். ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசு முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை அறிவித்த போது அதற்கெதிராய் கடுமையாக கருத்துரைத்தார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. சமூக நீதி கொண்ட ஜெயலலிதாவின் ஆணவத்தை கண்டித்து 2004 ஆகஸ்ட் 29 அன்று அவரது வீட்டை முற்றுகையிட்டது தமுமுக. முஸ்லிம்களின் வாழ்வியலுக்கு எதிராய் இயங்குவோருக்கு இனி வாழ்வில்லை என்பதை இந்த முற்றுகை போர் பிரகடனம் செய்தது. ஆந்திர அரசு கொடுத்த அந்த சலுகையையே அதற்கு எதிர்ப்பு காட்டுகின்ற முகமாக பிஜேபியை தொடர்ந்து ஜெயலலிதாவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். அப்படிப்பட்ட திமிரான அவருடைய ஆணவ போக்கை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உரிமைக்கு குரல் கொடுக்கும் அதே சமயம் எளிய மக்களுக்கான சேவை பணியிலும் தமுமுக உயர்ந்து நிற்கிறது. 1996 பிப்ரவரி 19 அன்று ரமலான் நோன்பு பெருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க ஃபித்ரா அரிசியை ஏழை மக்களுக்காக தமுமுக விநியோகம் செய்தது. தமுமுகவின் இச்செயல்பாடு ஒருங்கிணைக்கப்பட்ட அதன் ஊழியர் பலத்தை எடுத்து காட்டியது. தொடர்ச்சியாக இன்று வரை ஒவ்வொரு ரமலானிலும் ஃபித்ரா விநியோகத்தை தமுமுக சிறப்போடு அரங்கேற்றி வருகிறது. தமிழகத்தில் சாதி மதம் பாராமல் இரத்த தானம் செய்ததற்காக தமிழக ஆளுநர் ராமமோகன் ராவ் இரத்த தான விருதை தமுமுகவுக்கு வழங்கினார். 2004 இதே இரத்த தான விருதை வடசென்னை, ராமநாதபுரம், திருவள்ளூர், தென்சென்னை மாவட்டங்கள் தட்டிச் சென்றுள்ளன. ஏழை மக்களின் பயன்பாட்டிற்காக தமுமுகவின் அநேக மாவட்டங்கள் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மேற்கொண்டு வருகின்றன. ஏழை நோயாளிகளின் இருதய அறுவை சிகிச்சை உட்பட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள தமிழகத்தின் அரசு மருத்துவமனைகள் மூலமாக தமுமுக உதவி வருகிறது. பல்வேறு பள்ளிவாசல்கள், கபுரிஸ்தான்கள் மற்றும் தனிநபர் இடங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படும் போது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிமைகளை மீட்கிறது தமுமுக. தமிழகமெங்கும் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் கண் சிகிச்சை முகாம்களையும் தமுமுக தொடர்ந்து நடத்தி வருகிறது. எளிமையான முறையில் வரதட்சணை இல்லாமல் இஸ்லாத்தின் அடிப்படையில் திருமணம் முடிக்க விரும்புவோருக்கும் தமுமுக திருமணம் நடத்தி வைக்கிறது. குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க ஷரியத் கமிட்டி நியமித்து அல்லல்படும் மக்களுக்கு உதவி வருகிறது தமுமுக. மேலும் லாட்டரி, மது, சூது, ஆபாசம், வட்டி, வரதட்சணை என அத்தனை விதமான சமூக தீமைகளுக்கும் எதிராக தமுமுக தொடர்ந்து களப்பணிகளை கட்டமைத்து வருகிறது. முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கொண்ட போதும் தமுமுக இதர ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நலனிலும் அக்கறை செலுத்துகிறது. அதன் அடையாளமாக 1995 செப்டம்பர் 16 அன்று சென்னை குறளகம் அருகில் கொடியங்குளம் சாதி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு நீதி கேட்டு
மாபெரும் உண்ணாவிரதத்தை தமுமுக நடத்தியது. மதுரை மாநகரில் தலித் குடிசை வாழ் மக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து பறையர் பேரவையுடன் போராட்டம் கண்டது தமுமுக. அங்கு நடைபெற்ற சாதி கலவரத்திலும், நாகை மாவட்டம் கொருக்கையில் நடைபெற்ற சாதி கலவரத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது தமுமுக. திருச்சி மாவட்டம் திண்ணியம் கிராமத்தில் தலித்துகளை மலம் தின்ன வைத்த சம்பவத்தை அம்பலப்படுத்தியதோடு அதற்கெதிராய் தலித் அமைப்புகளுடன் போராட்டக் களம் கண்டது தமுமுக. சிவகாசி தீ விபத்து, சென்னை வியாசர்பாடி தீ விபத்து, நாகூர் மற்றும் முத்துப்பேட்டை தீ விபத்து ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தமுமுக உதவிக்கரம் நீட்டியது. சிவகாசியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தங்களது உயிரையும் துச்சமென மதித்து மீட்பு பணியில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் மீதே பொய் வழக்கு போட்ட சிவகாசி காவல்துறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதன் விளைவாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதோடு வழக்கும் சிறப்பு புலனாய்வு வசம் ஒப்படைக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் சிக்கி தவித்தனர். அவர்களை மீட்கும் முயற்சியை தமுமுக வீரியமாக கையில் எடுத்ததன் விளைவாக அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பினர். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தொடர் போராட்டங்களை நடத்தியது. அதிமுக, பாஜக தவிர்த்த அரசியல் கட்சிகளையும் தலித் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தமுமுக போராடியது. ஒரிசாவில் பஜ்ரங் தள் குண்டர்களால் ஆஸ்திரேலிய பாதிரியாரும் அவரது பாலகர்களும் உயிரோடு எரிக்கப்பட்ட போதும், கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட போதும், ஆலயங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட போதும் தமுமுக வலுவான எதிர்ப்பு குரல் எழுப்பியது. துவக்க காலம் தொட்டே புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய குடியரசுக் கட்சி, தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் பேரவை போன்ற தலித் அமைப்புகளுடனும் கிறிஸ்தவ சமுதாய பிரதிநிதிகளுடனும் தோழமை உணர்வுடன் இணைந்து தமுமுக உரிமை குரல் எழுப்பி வருகிறது. மனித உரிமைக்காக குரல் கொடுக்கும் தமுமுக இந்தியாவில் செயல்படும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகளோடும் இணைந்து பணி செய்கிறது. டெல்லி, மும்பை, ஹைதராபாத் நகரங்களில் நடைபெற்ற பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்களின் நிகழ்ச்சிகளில் தமுமுகவும் பங்கு கொண்டது. 2001ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற மனித உரிமை கருத்தரங்கில் தமுமுக பொதுச் செயலாளர் சே ஹைதர் அலி கலந்து கொண்டு கருத்துரைத்தார். மனித உரிமை பணிகளில் தமுமுக சீரிய பங்களிப்பு செய்ததன் விளைவாக 2003ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐநா சபையின் சிறுபான்மை பணிக்குழுவின் 9வது மாநாட்டில் இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே பிரதிநிதியாக பங்கு கொண்டு இந்திய சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் குறித்து உரையாற்றினார் தமுமுக தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா. இதேபோல் ஐநா உடன்பாடுகள் அமலாக்க அமைப்புகள் இந்த உரிமை மீறல்கள் குறித்து இந்தியாவிடம் விளக்கம் கேட்க வேண்டும். ஐநா சபை அறிவித்த சித்திரவதைக்கு உள்ளானோருக்கு ஆதரவு தினமான ஜூன் 26 அன்று மதுரையிலிருந்து செயல்படும் மனித உரிமை அமைப்பான மக்கள் கண்காணிப்பகத்துடன் இணைந்து சித்திரவதைக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழகமெங்கும் தமுமுக மேற்கொண்டது. உலக அளவில் இயங்கி வரும் மனித உரிமை அமைப்பான உலக சமூக மாமன்றம் சார்பாக உலக அமைதியை வலியுறுத்தி ஜப்பானிலிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் பயணித்த அமைதி கப்பலில் தமுமுக பொருளாளர் OU ரஹமத்துல்லாஹும் பங்கேற்று சென்னையிலிருந்து இலங்கை வரை பயணித்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். தமிழகத்தின் எல்லைகளை தாண்டி அயல் மண்ணிலும் தமுமுகவின் சமுதாய பணிகள் தொடர்கின்றன. முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் வளைகுடா நாடுகளில் இயங்கி வரும் தமுமுகவின் மக்கள் நல பணிகள் எல்லோரையும் சொக்க வைக்கின்றன. அங்குள்ள தமுமுக அன்பர்களால் கடந்த 2002ஆம் ஆண்டு சமுதாய மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அபுதாபி, துபை, ஷார்ஜா, ராசல் கைமா, கத்தர் உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற மாநாடுகளில் மாநில செயலாளர் தமீமுன் அன்சாரி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதன் மூலம் அங்குள்ள தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் பேரெழுச்சி ஏற்பட்டது. 2003ஆம் ஆண்டில் துபை மற்றும் கத்தர் நாடுகளில் நடைபெற்ற மாநாடுகளில் தமுமுக தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லாஹ் பங்கேற்று சிறப்பித்தார்.
இப்போது தமுமுகவின் பணிகள் வளைகுடா எல்லைகளையும் தாண்டி கிழக்காசிய நாடுகளிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. முஸ்லிம்கள் உலகில் எங்கு பாதிக்கப்பட்டாலும் போர்க்குணத்தோடு கண்டிக்க களமிறங்குகிறது தமுமுக. 1997 மார்ச்சில் ஈராக் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதை கண்டித்து அமெரிக்க தூதரகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்று முதல் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான தமுமுகவின் போராட்டம் வலுப்பெற்றது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் கட்டவிழ்த்துவிடும் கொடுமைக்கு எதிராகவும் இஸ்ரேலை ஊக்குவிக்கும் அமெரிக்காவை கண்டித்தும் தமுமுக போராட்டம் நடத்தி வருகிறது. 2001 ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா குதறிய போதும், ஈராக் மீது குண்டுமழை பொழிந்த போதும், 2003 ஈராக்கை ஆக்கிரமித்த போதும் ஆர்த்தெழுந்து போர்க்குரல் எழுப்பியது தமுமுக. அமெரிக்க கூட்டுப்படைகளின் அராஜகத்தை கண்டித்து தமிழகம் தழுவிய அளவில் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. வரலாற்றின் விழிகளாக விளங்கும் இளம் சமூகத்தை ஈர்க்கும் ஒரே களமாக தமுமுக தலையெடுத்தது. அரசியல் மற்றும் சமூக ரீதியாக இயங்கி வரும் பல்வேறு அமைப்புகளின் தவறான நிலைப்பாடுகளால் வெறுத்து போயிருந்த இளைஞர் படை தமுமுகவின் தனித்தன்மை கண்டு உள்ளம் மகிழ்ந்தது. இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியது தமுமுக. மாணவர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாம்கள், பத்திரிகையாளர் பயிற்சி முகாம்கள், கல்வி வழிகாட்டி கருத்தரங்குகள் என இளம் சமூகத்தை அறிவார்ந்த களம் நோக்கி அழைத்துச் சென்றது தமுமுக. தேர்தல் அரசியலில் நேரடியாக ஈடுபடாத போதிலும் அரசியல் அரங்கில் தவிர்க்க முடியாத தனிப்பெரும் சக்தியாக தமுமுக உருவெடுத்துள்ளது. சங் பரிவார் பாசிசத்தின் அரசியல் முகமூடியாக திகழும் பாரதிய ஜனதா கட்சி அணியை தோற்கடிக்கும் வகையில் நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது தமுமுக. 1996 சட்டமன்ற தேர்தலில் தோற்று துவண்டோடி அரசியல் அனாதையான ஜெயலலிதாவுக்கு தமுமுக தான் வாழ்வுரிமை மாநாடு மூலம் மறுவாழ்வை பெற்று தந்தது. சுயநலங்களை முன்னிறுத்தி பேரங்கள் பேசாமல் சமுதாய நலனை மட்டுமே மையப்படுத்தி தமுமுக அரசியல் உறவுகளை பேணி வருகிறது. முஸ்லிம்களின் உரிமைகளுக்கான உத்தரவாதத்தை அளிப்பவர் யாரோ அவர்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்று நெஞ்சுயர்த்தி சொல்லும் துணிவோடு நிமிர்ந்து நிற்கிறது தமுமுக. கடந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தமுமுக எடுத்த அரசியல் நிலைப்பாடு அதற்கான சமீபத்திய உதாரணமாகும். பேச்சளவில் அல்லாமல் முழுமையான ஜனநாயக இயக்கமாக தமுமுக இயங்கி வருகிறது. செயற்குழு, பொதுக்குழு, தலைமை நிர்வாகக் குழு என ஒவ்வொரு மட்டத்திலும் கலந்தாலோசனை செய்யப்பட்டு தமுமுகவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. தனிநபர் சர்வாதிகாரத்துக்கோ அதிகார வல்லமைக்கோ இங்கு இடமில்லை. ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணப்பாடு என்னவோ அதுதான் தமுமுகவில் வண்ணம் பெறுகிறது. கிளை முதல் தலைமை வரை ஜனநாயக ரீதியில் முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஆகஸ்ட் 8, 2004 புதுக்கோட்டை நகரில் கூடிய தமுமுக பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தலைவராக பேராசிரியர் MH ஜவாஹிருல்லாகவும், துணைத் தலைவராக விஞ்ஞானி NS அப்துல் ஜலீலும், பொதுச் செயலாளராக சகோதரர் சே ஹைதர் அலியும், துணை பொதுச் செயலாளராக பேராசிரியர் அமீருத்தீனும், பொருளாளராக சகோதரர் OU ரஹமத்துல்லாகவும், மாநில செயலாளர்களாக சகோதரர் மௌலவி பி அப்துல் ரஹீம், மௌலவி JS ரிஃபாயி, சகோதரர் M முகமது ஜெயினுல் ஆபிதீன், சகோதரர் A ஷாதிக் பாசா, சகோதரர் M தமீமுன் அன்சாரி, சகோதரர் கோவை உமர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தற்போது புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு வீரியத்தோடு நடைபோடுகிறது தமுமுக. விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தமுமுகவின் வரலாற்றை எதற்குள்ளும் அடக்கிவிட முடியாது. அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் குரலாக தமுமுக தொடர்ந்து ஒலித்து வருகிறது. முஸ்லிம்களுக்கான அடிப்படை நலனில், ஏகாதிபத்திய மற்றும் இந்துத்துவ எதிர்ப்பில், சமூக தீமை ஒழிப்பில், மகளிர் முன்னேற்றத்தில், சமூக நல்லிணக்கத்தில், சமூக நீதியில், இஸ்லாமிய அழைப்பு பணியில் என எல்லா அம்சங்களிலும் எழுச்சியோடு வலம் வருகிறது தமுமுக. சோதனை சூழலில் சிக்கித் தவித்த போதும், சூழ்ச்சி வலைகள் பின்னி பலர் அழிக்க நினைத்த போதும் பீனிக்ஸ் பறவையாக எழுந்து நிற்கிறது தமுமுக. இது
வல்ல இறைவனின் அருளாலும் லட்சோப லட்ச கழக கண்மணிகளின் கடும் உழைப்பினாலும் தான் சாத்தியமாயிற்று. தொடரும் தமுமுகவின் சமூக பணி, மலரும் புதிய சமூகம் இனி. மக்கள் உரிமை தமுமுகவின் அதிகாரப்பூர்வ ஒரே வார இதழ். அரசியல், சமூகம், வாழ்வியல் என எல்லா அம்சங்களுடனும் வெளிவருகிறது. தொடர்புக்கு மக்கள் உரிமை, 7 வடமரைக்காயர் தெரு, சென்னை 1. தொலைபேசி 25223700.